அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. வேண்டாம் சார். ஏன் சார்? அப்பா வந்து குழந்தைய நினச்சிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது சார். ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்தது? நான் பேசின நிறைய விஷயம் வந்துச்சு, நிறைய விஷயம் வரல. என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போது அவன் போய் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு, அது மட்டும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டஃபஸ்ட் டைம்லலாம் என் கூட இல்லை. இப்போ என் குழந்தைய பார்க்க நான் அனுமதிக்கிறது இல்லை. இந்த விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சு இந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்க? குழந்தைக்கு வந்து ஒரு 1 year 3 months 1.5 years இருக்கப்போ குளிக்க வச்சு அவன் மயங்கிடுவான். சென்னையில் ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டலே கிடையாது. நானே, என் அம்மா, என் தம்பி 3 பேர் மட்டும். நான் யார்கிட்ட போய் கேட்பேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் வாங்கணும்னா? என்னால் அது முடியாதப்போ இப்போ எனக்கு யார் மேலே அந்த கோவம் வரும்? ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். சரியாயிடும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஸோ லாங், பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட். 1 வயசு குழந்தை கையில் மாத்திரையை வாங்கி வாயில் மாத்திரை போட்டு தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட்ல ஃபேஸ்லலாம் என் கூட இல்லை. சரி, ஒரு ஃபாதர் அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டு போவாங்க, பட் ஒரு மதர் அப்படி ஒரு குழந்தைய விட்டு போக மாட்டாங்கல்ல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நூல் நங்கை. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து ஐ திங்க் நியா நானால வந்து ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், நம்ம கூட வந்து தேன்மொழி இருக்காங்க. ஹலோ, ஹாய் தேன்மொழி. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் பீங் அன் இன்ஃப்ளூயன்சர், உங்களுக்குன்னு ஒரு தனி ஜேர்னி இருக்குது. அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஷோ அது ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு ரீச் கொடுத்துருந்துருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை, ஃபாலோவர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. பட் ஐ திங்க் அதை வச்சுட்டு இந்த சைடு இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியா நானால போயிட்டு உங்களோட பர்சனல் ஜேர்னியை நிறைய விஷயங்கள் நீங்கள் அங்கே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ராபப்ளி ஒரு சிலது நீங்கள் நினச்ச மாதிரி போயிருந்திருக்காது. உங்களை தெரிஞ்சவங்களுக்கு அது ஆமாம் இவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் போயிட்டு வந்த அப்புறம்? நீங்கள் சொன்ன மாதிரி தான். நம்மளை தெரிஞ்சவங்க, நம்ம லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க வந்து நம்மளுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் அது ஒரு ஷோ, அந்த ஷோவில் அவங்களுக்கு என்னதை கன்வே ஆகுதோ அதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ ஐ ரெஸ்பெக்ட் தட் ஆல்சோ. ஸோ அதை பார்க்குறவங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் அது. பட் எல்லாருக்குமே எல்லாரையுமே பிடிக்காதுல்ல. லைக் இப்போ விஜய்க்குனா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான். ஐ டோன்ட் டேக் இட் எனிதிங் பர்சனலி அந்த மாதிரி. எஸ், ப்ராபப்ளி அங்கே பார்க்கும்போது இப்போது ஜென்ரலி இந்த மாதிரி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க சொல்கிறது வந்து சிலது நாங்கள் பேசினதில் எடிட்டில் போயிடுச்சு, ப்ராபப்ளி அதனால கூட இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரீசன் சில பேர் கிட்ட இருக்கும். உங்களோட விஷயத்தில் நீங்கள் பேசினது தான் வந்துச்சா, இல்லை ப்ராபப்ளி எடிட்னால ஒரு சில சாப் ஆகிடுச்சா, அதனால உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பேட் ரீச் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா அது ஒரு 6 years ஸ்ட்ரகிள்ஸ். அதை வந்து ஒரு 6 hour ஷூட்டில் ஒரு 1 hour ட்ரிம் பண்ணி போடுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் கட்ஸ் இருக்க தான் செய்யும். அது நம்ம அவங்களையுமே ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க சேனல்ஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க போடுவாங்க, அவங்களோட டிஆர்பிக்காக மற்ற விஷயத்துக்காக. பட் நம்ம வந்து அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். லைக் ஒரு கொஷின் வருதுன்னா அதுக்கு இருக்க மொத்த 25-30 பீப்புளும் ஆன்சர் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ எது தேவையோ அதை மட்டும் அவங்க ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி தான் போடுவாங்க. நான் பேசின நிறைய விஷயம் வந்துச்சு, நிறைய விஷயம் வரல. ஸோ அதை நம்ம அவங்களையுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த 1 hourல அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அங்கே உங்களோட ஜேர்னி பற்றி எங்களுக்கு பெருசாக தெரியாது, வாட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அதாவது நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா அது? ஏன்னா யாருமே வந்து அங்கே பேசின மாதிரி யாரும் பிடிச்சி வந்து போய் அந்த சிங்கிள் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகிறது இல்லை. ஏதோ ஒரு பாயிண்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தண்ணி போதும், இந்த பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் முடியாதுங்கிற ஒரு இதில் தான் வந்து நம்ம அந்த ஒரு டெசிஷனே எடுப்போம். அப்படிங்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சு இந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்க? ஓவர் நைட்டில் எடுக்கிற டெசிஷன் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பிக் லைஃப் டெசிஷன். ஸோ இந்த டெசிஷன் நான் வந்து எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் செப்பரேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 6 months ஐ கேம் டு மை மாம்ஸ் பிளேஸ். அப்போதுலேருந்து ஸ்டில் ஐ எம் பீயிங் இன் மை மாம்ஸ் பிளேஸ் ஒன்லி. ஸோ அப்போதுலேருந்து வி ஹேவ் பீன் செப்பரேட்டட். அண்ட் அப்போ ஐ திங்க் ரொம்ப யங்காக இருந்திருப்பீங்க. ஆமாம், அப்போ ஐ ஹவ் பீன் வெரி யங் ஹானஸ்ட்லி. லைக் ஐ கெட் மேரிட் when I was 21. ஆமாம், பிகாஸ் அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். பிகாஸ் நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஐ வாஸ் கேம்பஸில் ஜாயின் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் ஐ வாஸ் ஒர்க்கிங்.
So at the time, my mom was detected. She had a cancer. She is stage 4 at the time. ஓகே. So she thought she'll be no more, and even we thought she'll be no more. அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து ஓகே ஒரு ஒரு நல்லவனா ஒருத்தங்கிட்ட இவளை பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஷீ ஹேட். எனக்கும் அப்போ அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்றதுனால ஐ தாட் ஓகே ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கல்யாணம்னு ஒரு ஃபேஸ் வரப்போகுது. நோ ஒன் டெவில் இஸ் பெட்டர் தென் ஒன். ஹீ இஸ் மை ரிலேட்டிவ் ஒன்லி. தெரிஞ்சவங்க தான், ரிலேட்டிவ் ஒன்லி. மை மாம் அண்ட் டேட் வாஸ் ஆஸ்கிங் மீ லைக் என்ன கல்யாணம் பண்ணி. நான் அப்போ என்ன ஆன்சர் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஓகே அப்பா என்ன சொல்கிறாரோ அது சரி, அந்த மாதிரி தான் இட் ஹேப்பன். அவ்வளோதான். அது அந்த கல்யாணன்றதே அந்த மாதிரி ஒரு இதில் தான் நடந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணல அந்த லைஃப்பை. இப்போ மை மாம் அண்ட் டேட் விஷ் அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அது இது. ஸோ மை மாம் இஸ் க்யூர்ட் அண்ட் ஷீ இஸ் ஃபைன் நவ். ஸோ அப்படி. ஆனால் எல்லாருக்கும் இருக்கும்ல, ஓகே மேரேஜ் லைஃப் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் இப்படி இருக்கும் அப்படின்றது. பட் ரொம்ப குவிக்காக அது எண்டாது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அந்த அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு அதுவே கஷ்டமான விஷயம். அது எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அது வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆக்சுவலி காலம் வந்து அப்படியே கற்றுக் கொடுத்துருச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அதை வந்து நீங்கள் நடந்துருச்சுன்றதை வந்து நீங்கள் இப்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதை வந்து ஐ நீட் டு அக்செப்ட். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னன்னு நான் பார்க்க முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷனையுமே நான் அதை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா என் குழந்தைய என்னால் பார்க்க முடியாது. we lived together for almost 1.5 years. 1.5 years தான்? ஆமாம். 2019 January I got married and 2020 March April I got pregnant. அப்போது அந்த டைம் ஒரு நவம்பர் 2020 நவம்பர்லேயே I came to my mom's place. அதுக்கப்புறம் I have been here only. லைக் அதுக்கப்புறம் கூட he'll come here visit and go அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பிகாஸ் அந்த 1.5 years பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்வலாக எப்படி நார்மல் மேரேஜ் லைஃப் இருக்குமோ அந்த மாதிரி தான். பிகாஸ் வி ஆர் நாட் ஃப்ரம் அ வெல் செட்டில் ஃபேமிலி. இட் வாஸ் அ மிடில் கிளாஸ் லைஃப். லைக் அப்போ நானுமே வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன். நானும் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் ஒரு நார்மலான ஏர்னிங் தான். அந்த மாதிரி ஒரு ரெண்ட் கொடுக்கறது, இஎம்ஐ கட்டுறது, நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் ஒன்லி. பட் ஐ தாட் ஓகே இது இப்படியே இருக்காது, எல்லாமே சேஞ்ச் இருக்கும். இப்போ நான் அப்போ ஒரு 20,000 சம்பாதிச்சிருந்தேன்னா now I am not in that place. I earn lakhs. அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த எவால்வேஷன் வந்து ஓகே காலம் போக போக நம்ம லைஃப்பில் நல்லா இருப்போம், முன்னேறுவோம் அப்படின்னு தான் அந்த மாதிரி ஒரு தாட் தான். எனக்கு வந்து நல்ல வெல் செட்டில்டான ஒரு பையன் வேணும் அப்படிலாம் நான் நினைக்கல. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஓகே நல்லவங்களா இருக்காங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்களா, ஓகே தட் இஸ் ஃபைன், வி ஷுட் செட்டில் அட் சம் பாயிண்ட்ன்ற மாதிரி ஒரு 1.5 வருஷம் மேரேஜ் லைஃப், நார்மல் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ட் குழந்தை வந்ததுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ் டோட்டலி பிகாஸ் எனக்கு வந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இது செய்யணும், எனக்கு இது வாங்கி கொடுக்கணும், பிகாஸ் எனக்கு பார்த்துக்க முடியும், நான் என்னை பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து என் குழந்தையும் என்னால் சேர்த்து பார்த்துக்கிற போது என்னால் அதை முடியல ஒரு பாயிண்டில். பிகாஸ் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் வாங்கணும்னா என்னால் அது முடியாதப்போ இப்போ எனக்கு யார் மேலே அந்த கோவம் வரும்? இப்போ நான் யாரை நம்பி அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்லாம் இருக்கும்ல. அந்த பாயிண்ட் வந்து சரி ஓகே சரியாயிடும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஸோ லாங். பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுக்க மாட்டேன்றவங்க கூட வந்து நம்ம எப்படி வாழ முடியும், நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும்? ரெஸ்பான்சிபிலிட்டி தானே ஃபஸ்ட் ஃபேக்டர். ஒரு 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 கமிட்மெண்ட்குள்ளே வரோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இப்போ நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு ப்ரெக்னென்சியில் வேலைக்கு போக முடியலன்னா அப்போ அந்த பாயிண்டில் என்ன ஆயிருக்கும்? முடியாது இல்லைங்களா? ஸோ அது சரி ஓகே என்ன நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எதுவும் நீங்கள் செய்வேன். அடுத்து அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் இல்லையா? சரி ஓகே அட்லீஸ்ட் இப்போ இருக்குது ஒரு ஸ்கூல்லாம் சேர்க்குறப்போ ஹவு கேன் வி ஏபிள் டு மேனேஜ் தட்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுக்காதவங்க வந்து எப்படி எனக்கு புரியல, அது எனக்கு தெரியல. ஒரு வேளை இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிரேக் டவுன் ஆன பாயிண்ட் கேட்டிங்கல்ல, நான் பிரேக் டவுன் ஆகி இது வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பாயிண்ட் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 1 year 3 months 1.5 years இருக்கப்போ குளிக்க வச்சா அவன் மயங்கிடுவான். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம். லைக் அது வந்து சீஷர், அது ஒரு கைண்ட் ஆஃப் சீஷர். ஓகேங்களா? நாங்கள் வந்து போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, சென்னையில் ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டலே கிடையாது. நானே என் அம்மா என் தம்பி 3 பேர் மட்டும் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து அவங்களுக்குமே அது தெரியல, இது ட்ரையல் அண்ட் எரர் தான், நாங்களுமே மெடிசன் கொடுத்தா தான் வந்து இது ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னா அந்த 1.5 வயசு குழந்தை கையில் மாத்திரையை வாங்கி வாயில் மாத்திரை போட்டு தண்ணி குடிக்கும்.
1.5 வயசு அப்போது. ஸோ அப்புறம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் அவங்க ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணி இவங்க ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தினேஷ் நாயக்கன் ஒரு டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் போனால் அங்கே வந்து லைக் அவர் வந்து யூஎஸ்லேருந்து வருவார். ஸோ அங்கே வந்து குழந்தை அப்போ வந்து தூங்க வச்சுட்டு இந்த இசிஜி எடுக்கிற மாதிரி இஇஜின்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ தலையில் ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டிட்டு தூங்க வச்சு ஃபுல்லாக பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை ரன் பண்ணி டேப்லெட் கொடுத்து அந்த டேப்லெட்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட்ல ஃபேஸ்லலாம் என் கூட இல்லை. அப்போ என் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். என் வீடியோ நான் பார்க்கணும், என்னையும் நான் பார்க்கணும், என் குழந்தையும் நான் பார்க்கணும், என் தம்பியும் நான் தான் படிக்க வச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ்லலாம் யாரா கூட இருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்குமே 21, 22 தான். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல உன் குழந்தைய நீ இப்படி தான் வளர்க்கணும். நான் வந்து ஒரு என் டீனேஜெல்லாம் நான் எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. ஸோ உன் குழந்தைய நீ எப்படி தான் வளர்க்கணும், நீ இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு யாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. அது லைஃப் அப்படியே எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் அதை அக்செப்ட் பண்ணி நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃபாதர் அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டு போவாங்க, பட் ஒரு மதர் அப்படி ஒரு குழந்தைய விட்டு போக மாட்டாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து நான் அவனை சரி பண்ணோம். இப்போ ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அவன் ஒரு 2 இயர்ஸ் அந்த டேப்லெட் எடுத்தான் அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு. ஸோ அவன் அந்த டேப்லெட் எடுத்து அவனுக்கு இப்போ ஹீ இஸ் கம்ப்ளீட்லி க்யூர்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ்லலாம் கூட இல்லை. அப்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவாகும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும். லைக் சரி ஒரு நாள் அட்லீஸ்ட் செலவு பண்ண முடியும்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, என்ன பிரச்சனை, எந்த டாக்டர் பார்க்குறோம், எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம், டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கும், ஏஞ்சிக்கும், எதுவுமே இல்லாமல் அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ். சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நம்ம வந்து ஓகே அட்லீஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீடு பக்கத்துலேயே நான் வீடு பார்க்குறேன். யூ ஜஸ்ட் பி சம்பாதிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், குழந்தைக்கு ஒரு அப்பாவாக கூட இருந்து பார்த்துக்கோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் அப்பா அம்மா விட்டுட்டு வரமாட்டேன்னா எதுக்கு இன்னொரு பொண்ணு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் சொல்லுங்களேன். குழந்தை பிறந்தப்போ வந்தாரா பார்க்க? குழந்தை பிறந்தப்பெல்லாம் கூட தான் வந்தாங்க. அப்போல்லாம் வந்தாங்க, இருந்தாங்க, பார்த்தாங்க. நானுமே நிறைய சப்போர்ட் பண்ணேன் ஃபினான்ஷியலாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு. ஐம் நாட் பிளேமிங் ஹிம், ஹீ ஸ்டில் அ குட் பர்சன். பட் அது செட் ஆகலை. அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியலையா, தெரியலையா, இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் சொல்லி தரலையா, அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் யாருமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ எல்லாருமே அதை பழகி ஏற்றுட்டு அது மாதிரி வாழ்ந்து தான் ஆகணும். பட் அவன் அதான் இப்பயும் சொல்கிறேன்னா ஐம் நாட் டெல்லிங் ஹீ இஸ் நாட் அ குட் பர்சன், ஐம் நாட் பிளேமிங் ஹிம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதனால எனக்கு செட் ஆகலை, எங்கள் 2 பேருக்கு செட் ஆகலை. ஸோ வி செப்பரேட்டட், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. பிகாஸ் எப்படி சொல்ல, நானுமே அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணேன், பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஓகே துபாய் போனால் வேலை கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னோடய ஜுவல்ஸ்லாம் ப்ளச் பண்ணி செல் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணேன். என்னோடய சைட்லேருந்தும் அவங்க க்ரோ ஆகிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டேன். சரி ஓகே அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை, பேஸ் இல்லை, அது யாராவது கிடச்சிதுன்னா பிடிச்சிட்டு மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எஃபர்ட்ஸையும் எல்லாமே ரூயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேயே பார்த்துட்டு இருந்தால் திருப்பி குழந்தைய பார்க்க முடியாது இல்லைங்களா. எனக்கு ஒரு குழந்தை பெற்று வளர்க்கணுன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் செலவாகும். ஒரு தடுப்பூசி போடணுன்னாலே ஒரு ஃபஸ்ட் இயர் அந்த ஒரு மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ளே ஒரு 10 தடுப்பூசி போடணும். அந்த பெயின்லெஸ் வேக்சின் வந்து 20,000 22,000 வரும் ஒரு வேக்சின். ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெய்லி குழந்தைய பார்த்துக்க, குழந்தைக்கு செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அது இதுன்னு தேர் இஸ் பின் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது எல்லாமே நான் சோலோ தான் ஹேண்டில் பண்ணேன். ஐ நெவர் ஆஸ்டும் எனக்கு இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ காசு கொடு, குழந்தைய பார்த்துக்கணும். எனக்கு தெரில, அது எனக்கு யாரும் சொல்லி தரலையா கேட்கக்கூடாதுன்னு, இல்லை ஐ டோன்ட் நோ, எனக்கு அது மாதிரி கேட்க வராது யூஸ்வலாக யார்கிட்டையுமே. அதனால் நான் ஹஸ்பண்ட்கிட்டே கேட்கல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் விட்டுட்ட, நீ கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரில அது கேட்கணுமா நம்பி. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ப்ராபப்ளி இப்போது லைக் எப்போனாலும் லைக் 1.5 years ரொம்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, 2 பேர் சைடுமே, அவர் சைடும் சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கலாமோ, அட்லீஸ்ட் குழந்தைக்காகவோ நமக்காகவோ கொஞ்சம் இது வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்காவது நீங்கள் தோணியிருக்காங்க? இல்லை அந்த மாதிரி எனக்கு தோணுனதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஏன் இந்த ஒர்க் அவுட் பண்ணலன்னு. பிகாஸ் எங்கள் அப்பா அம்மாவுமே பேச செஞ்சாங்க, இப்படியே இருந்தால் எப்படி, என்ன அடுத்து என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு. ஹி வாஸ் நாட் ரெடி, ஹி வாஸ் நாட் லயபிள் ஃபார் எனிதிங்.
he is not ready to take any responsibility or is not liable for anything. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கிட்ட வந்து என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஒரு அஷூரன்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா, இல்லை ஆக்ஷன்ஸில் காட்டியிருந்தா அட்லீஸ்ட் மேபி இருந்திருக்கலாம். ஸோ அது எதுவுமே இல்லாதப்போ என்ன, இது எதுவுமே பண்ணல, அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது யார் வேணால் வந்து பார்த்துட்டு போவாங்க, கெஸ்ட்டு பார்த்துட்டு போவாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் கூட இருக்க கீழ் வீட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் பார்த்துட்டு விளையாட்டு போவாங்க, அது யார் வேணால் பண்ணிடலாமே. ரைட். அண்ட் நீங்கள் அந்த டெசிஷன் எடுத்தீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? இல்லை, ஒத்துக்கல. அவங்க நான் வரக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸ்டில் ஹீல் கம், ஹீல் விசிட் வீக்லி ஒன்ஸ், ஹீல் விசிட். வெளியவே நின்றுட்டு குழந்தைய கூப்பிடுவாங்க, கீழே போய் பார்க்கிங்கில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் பையன் மேலே வந்துடுவான். இல்லை, உங்களோட லீகல் செப்பரேஷனுக்கு அவர் இப்போ நீங்கள் அதை இதுக்கு மேலே முடியாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த டெசிஷன் அவர் ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒத்துக்கல. உனக்கு வேணா நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். எனக்கு வேணாம், உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ, என்னால் எங்கே சைன்லாம் போட முடியாது அப்படின்னு. ஹீ டசன்ட் அப்பியர் ஃபார் த கோர்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ எக்ஸ்பார்ட்டி மாதிரி வாங்கியாச்சு. எஸ். இப்போது ஐ திங்க் ஃபேமிலி, பிகாஸ் லவ் மேரேஜ்னா கூட பரவாயில்ல, அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னும் போது அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்திருக்கோம், சே நம்ம தேடி கொடுத்த லைஃப் ஆச்சே அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்லலாம் நான் அவங்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப ஸ்டார்டிங்கில். லைக் இவங்களால தானே நான் இப்படி என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு, இவங்க பேச்சு கேட்டு தானே. பட் இது இப்படி ஆனதுனால ஓகே, பட் வாட் இஃப் நம்ம ஒன்று நினைக்காத ஒன்று நடந்து மை மாம் இஸ் நோ மோர் அப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க மட்டுமே என்ன பண்ண முடியும்? அவங்களும் நல்லவன், ஓகே நல்லா இருப்பா, நல்ல லைஃப் இருக்கும், எல்லோரும் மாதிரி இருக்கும் தான் அவங்களும். ஒரு பொண்ணு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போனான்னா 1000 கனவுகளோட தான் போவாள். என்னை விட எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை விட நிறைய கனவுகள் இருக்கும், நம்ம பொண்ணை இப்படி பார்த்துக்கணும், இப்படி இருக்கணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது தான். ஸோ அந்த கில்ட்டை நான் அவங்களுக்கு இன்னுமே அந்த கில்ட் இருக்குது. தே ஆர் கேரிங் தட் கில்ட் ஸ்டில் நவ். சரி நம்ம தான், என்னால் தான், என்ன அவங்க என்கிட்ட சொல்லணும்னா கூட வெளியே யார்கிட்டயாவது பேசுகிறப்போ நாங்கள் தான் அவங்க லைஃபுக்கு எடுத்துட்டோம், நாங்கள் தான் அவங்க லைஃபுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்க மேலே ப்ளேம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த கில்ட்டை கேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சம்வேர் அவங்கள அறியாமே அந்த கில்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. பட் நான் அதை காமிச்சிக்க மாட்டேன். நானுமே அதை சொல்லி காட்டிகிட்டே இருந்தால் அவங்க பிரேக் டவுன் ஆகிடுவாங்கல்ல. எதுக்கு நானுமே அழுதுருக்கேன், ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு லைஃப்னு சொல்லி அதை கூட அவங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டேன். அவங்க அதை சஃபர் ஆவாங்க, அவங்க நினைச்சிடக்கூடாது, அவங்க நினைப்பாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் அவங்ககிட்டயே அதை நிறைய வாட்டி காமிச்சிக்காமல் இருந்திருக்கேன். ஐ திங்க் பையன் கொஞ்சம் வளர்ந்துரு, இப்போவே ஓரளவுக்கு பெருசாக நினைவு தெரிஞ்ச வயசும் கூட எல்லாமே தெரிஞ்ச வயசும் கூட சொல்ல முடியாது, 4-5 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்பயாவது அப்பா பற்றியோ ஏதாவது கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு என்னைக்கு வந்துச்சு, என்னைக்கு சொன்னார் உங்ககிட்ட, அது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, அப்பா பற்றி கேட்டது? ஆமாம், கேட்டதே கிடையாது. ஏன்னா நானும் என் தம்பியும் எங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிட்றத பார்த்தேன். அவனும் வந்து எங்கள் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஸோ என்ன மம்மின்னு கூப்பிடுவான். அவன் ஒரு நாள் கூட டேடி வரலையா, டேடி ஃபோன் பண்ணி கூட பேசணும், பார்க்கணும், அந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. ஸ்கூலில் யாராவது அப்பான்னு சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போவார், எங்கள் அப்பா வந்து இப்போ தான் கூப்பிட்டு வருவார், எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போவார். அவனுக்கு இன்னும் அது தெரியல. ஸோ எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போவார், எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் அப்பான்னு சொல்கிறது எங்கள் அப்பாவை. ஆனால் அந்த சைடில் இருக்கவங்க அதை அப்படி புரிஞ்சுப்பாங்க. பட் இட் இஸ் ஃபைன். அது அந்த சுச்சுவேஷன் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியுது. பட் ஃப்யூச்சரில் அவனுக்கு இன்னும் எல்லாம் தெரிய வந்து அவன் கேட்டானா நான் அவனுக்கு புரிய வைப்பேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் தான் அங்கே ப்ராபப்ளி ஷோவில் பேசும்போது கூட வேற மாதிரி போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்தது? அந்த இடத்துல நான் இதுதான் சொன்னேன், லைக் இந்த சீஷர் ப்ராப்ளம், இந்த ஹெல்த் கண்டிஷன், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை எமோஷனல் ரெஸ்பான்ஸ், இந்த எல்லாமே சொல்லிட்டு தான் நான் அந்த வார்த்தையை லாஸ்ட்டாக சொன்னேன். இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு லைக் எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாதவர் வந்து டெய்லி வாரத்தில் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போகிறதில்ல என்ன இருக்குது, அதனால நான் என் குழந்தைய பார்க்க விடுறதில்லை, எனக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்றத நான் சொன்னேன். ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, அது மட்டும் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நீங்கள் சிங்கிள் மாமா அவங்க நிறைய வந்து அவங்களோட பேஜ்லலாம் போட்டதுனால அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஓகே, சிங்கிள் மதர்ன்ற ஜேர்னி கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன், அதுவுமே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக மாறிச்சு. அந்த இடத்துல உங்கள் பாயிண்ட்ஸுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அங்கே என்ன ஆச்சு ஆக்சுவலாக? அது அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, அதான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து அப்படின்னு. அதுதான் ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். யாருமே வந்து இந்த லைஃப் டெசிஷனை வந்து ஈஸியாக எடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நைட்டில் வேணான்னு தூக்கி போட்டு வர்றது கிடையாது. அண்ட் யாருமே பிடிச்சி எடுக்கிற டெசிஷன் இல்லை. நான் ஜாலியாக இருக்கணும், நான் ஊர் சுற்றணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிற டெசிஷன். சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். ஸோ அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறப்போ நாங்கள் வந்து வி ஹேவ் நோ அதர் சாய்ஸ் டு டேக் திஸ் டெசிஷன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால தான் நாங்கள் வந்து சிங்கிள் மதர்ஸு ஸ்ட்ராங்கு இண்டிபெண்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே பிரேக் டவுன் பண்ணி அதை வரோமே தவிர நாங்கள் வந்து யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இல்லை. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே கப்புள்ஸ் ஹாப்பியாக இருக்காங்கன்னா நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் புருஷன் கூட சண்டை எல்லாருமே இந்த சண்டை அப்படின்னா ஓகே உங்கள் பார்ட்னர் கூட சண்டையா நீ வந்துடு என்ன மாதிரி ஜாலியாக இருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சார்ட் அவுட் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, அந்த மாதிரி தான் நாங்களுமே சொல்லுவோம். அது ஏன் நீங்கள் அவங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப அழகாக, ஏன் கப்பிள் vlogging கூட தான் பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா, இந்த மாதிரி ஹாப்பியாக வாழணும்னு அதை பார்த்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோமா, எங்கள் பசங்க எங்களை கேட்க மாட்டாங்களான்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் யாருமே இந்த லைஃப் டெசிஷனை வந்து பிடிச்சி எடுக்கிறது கிடையாது அண்ட் வேணும்னே பண்ணுறது கிடையாது. சும்மா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன ஜாலியாக இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே, நம்மளும் இந்த மாதிரிலாம் சுற்றலாமே, இப்படி இருக்கலாமே, இண்டிபெண்ட்டாக இருக்கலாமே, ஸ்ட்ராங்காக இருக்கலாமே, அது வந்து ஒரு மாஸ்க் தான். அந்த மாஸ்க் பின்னாடி எங்களுக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அது ஒரு பவுண்டரி மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாஸ்க்கு பின்னாடி எங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸை பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஊட்டி விட்டுக்கணும், அவங்கள மாதிரி கொஞ்சணும், நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோமா, அதெல்லாம் இருக்கும்ல. நினச்சேன் பட் சம்வேர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் ஒரு வெளியே பார்க்கும்போது ஆகட்டும், இன்ஸ்டால அது இருக்கு, அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். என்ன சொல்லி அந்த மொமெண்ட்டை கிராஸ் பண்ணி அதை பார்க்குறப்போ நம்மளுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். 2 பேர் பைக்கில் போகிறாங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம இந்த மாதிரி இருந்தால் கூட்டு போயிருக்கலாமேன்னு தோணும். யாருன்னா அந்த மாதிரி ஹாப்பி கப்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளை ப்ரியாரிட்டியாக நம்மளை ஃபஸ்ட் பிளேஸில் போட யாருமே இல்லையே, ஒரு ஒப்பீனியன் கேட்க யாருமே இல்லையே, ஒரு ஹெல்ப்னா ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்னா கேட்க யாருமே இல்லையே அப்படின்லாம் வந்து ரொம்ப நாள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை அம்மாவெல்லாம் சூஸ் பண்ண முடியாது, குழந்தைய சூஸ் பண்ண முடியாது, யாருமே நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. யூ கேன் சூஸ் ஒன்லி யுவர் லைஃப் பார்ட்னர். ஸோ அது அந்த சாய்ஸ் வந்து தப்பாக போச்சுன்னா அது ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுன்றதை வந்து அது பசங்களால் கூட ஃபீல் பண்ண முடியாது. பசங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா, அது இந்த அளவுக்கு எமோஷ்னலி இம்பேக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு பொண்ணாக இருந்து பொண்ணு சைட்லேருந்து பார்த்தா ஒன்லி தேர் யூ கேன் ஃபீல் தட் ஃபெமினின் எனர்ஜி. மற்ற இடத்துலலாம் ஸ்டில் நான் வந்து அந்த மேஸ்குலின் எனர்ஜி கேரி பண்ணிட்டு தான் ஐஎம் ரோமிங் அரவுண்ட். பிகாஸ் நான் வந்து அது எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்தேன்னா அப்புறம் என்னால் லீட் பண்ணவே முடியாதுல்ல லைஃப்பை. நான் அந்த பவுண்ட்ரி செட் பண்ணணும், நான் மேஸ்குலின் எனர்ஜி கேரி பண்ணணும், நான் வந்து அந்த மாதிரி நடந்துக்கணும் நிறைய இடத்துல. அதனாலே மேபி நிறைய பேருக்கு அது ஆட்டிடியூடாக கூட தெரியலாம், கரெக்டுங்களா? பட் நான் வந்து என்னை அப்படி ஷோகேஸ் பண்ணிக்கணும், அதுதான் கரெக்டுன்றதுனால ஐ எம் ஷோகேசிங் தட் அவுட் சைட், தட் ஐ எம் ஓகே, ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ எம் வெரி இண்டிபெண்ட், ஐ டோன்ட் நீட் எனிபடி, ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி திங் ஆன் மை ஓன், எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அந்த மேஸ்குலின் எனர்ஜியை கேரி பண்ணிகிட்ருக்கேனே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெண்மை சைடோ அந்த ஃபெமினின் எனர்ஜியோ அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறதையோ நோ ஒன் நோஸ் எக்ஸப்ட் மீ அண்ட் மை சோல். அதான் சொல்கிறேன், எங்கள் அம்மாட்டோட நான் அது சொன்னதில்லை. அவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன், அம்மா அவங்க பாருமா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அது அவங்களுக்கு இதை வாங்கி தராரு, எனக்கு யாருமே இல்லையம்மா வாங்கி தரேன்னு நான் போய் சொன்னால் ஹவ் மை மாம் வில் ஃபீல், ஷீ இஸ் ஆல்ரெடி கேரிங் தட் கில்ட். ஸோ அதை வந்து வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியாது. தட் நோ ஒன் இஸ் தேர் டு பேம்பர் யூ, கேர் யூ, நோ ஒன் இஸ் தேர் டு ஆஸ்க் ஹவ் யுவர் டே வெண்ட். வீட்டுக்கு வந்தால் ஓகே என்ன நடந்துச்சு தெரியுமாடா ஆஃபீஸில் அப்படின்னு உட்காந்து கதை பேசணும், வீக்கெண்ட் ஆனால் வெளியே போகணும், கதை அடிக்கணும், ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும், காலம், இதெல்லாம் இருக்கும்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசை தானே. ஸோ யா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.